இந்த பிளாக் பிரேசர் வெளியே தெரியுற பொண்ணு இப்போ ஓகே. ஓ, மாசம் 20,000 கிடைக்குதுன்னு என்னால ப்ரா காமிச்சிடலாம் நிக்க முடியாது. நான்லாம் நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். இதெல்லாம் செட்டே ஆகாது. சாரி, எனக்கு உங்க பேர் தெரியல, அதனாலதான் அப்படி ஒரு அடையாளம் சொன்னேன். என்னோட பேரு கன்னிகா. அது உங்க பேர் பிடிக்காமலாம் இல்ல, காலையில சாப்பிட்ட பருப்பு சாம்பார் ஸ்மெல்லு பழகிடும். கமலு, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் உங்க அப்பா அஸ்தியை கிச்சன்ல வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அஸ்தியை கொண்டு சாப்பாடு செய்யற இடத்துல வைப்ப. நான் என்ன சாப்பாட்டுல உப்புக்கு பதிலா இது என்ன நியாயம்? எங்க அப்பா ஒரு சரியான சாப்பாட்டு பிரியரா இருந்தாரு. அதனால இத பூஜை அறையில வைக்கிறத விட அடுப்படியில வச்சாதான் சந்தோஷப்படுவாரு. எதுக்காக உங்க அப்பாவை காஃபி கிளாஸ்ல அடைச்சு வச்சிருக்கீங்க? நான் வைக்கல, வச்சு அனுப்பி விட்டாங்க என்னோட முட்டாள் அண்ணன். அவன் குழந்தைய பாக்குறதுக்காக தான் எங்க அப்பா அமெரிக்காவுக்கு போய் இறந்தாரு. ஹி வாஸ் த பேபி சிட்டர். புவர் மேன். அந்த சமயத்துல தான் செப்டம்பர் 11 அந்த ட்வின் டவர் தாக்குதல் தெரியுமா? தெரியாம அந்த தாஜ்மஹாலுக்கு பாம்பு வச்ச சம்பவம் தானே? என்னது, தாஜ்மஹாலுக்கு பாமா? அப்ப ஃபிளைட் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்பாவோட இறுதி சடங்கும் அங்கேயே நடந்துடுச்சு. அதனால என்னோட கேடி அண்ணன் அப்பாவை இந்த காஃபி கப்ல போட்டு அப்படியே எனக்கு இங்க அனுப்பி விட்டுட்டான். வெரி சேட் ஸ்டோரி. அண்ணா, ஃப்ரிட்ஜ்ல முட்டை இருக்கா? முட்டை எல்லாம் இருக்கு, ஆனா லூயிக்கு கொடுக்க கூடாது. சேச்சே, சாருக்குலாம் இல்ல, எனக்கு தான். பிருத்திவிராஜ் சொல்லியிருக்காரு காலையில 10 முட்டையோட வெள்ளைக்கரு குடிக்கணும்னு. உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படி 10 முட்டை குடிச்சா கோழிக்கு கொலைக்கு போக கூட நேரம் இருக்காது. எதுக்குன்னு தேவையில்லாம வேலை செய்யற நம்மளுக்குள்ள சண்டை. வேலைக்காரங்களா? நம்ம எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்க வேண்டாமா? நம்ம பேர்லயே இவ்வளவு பொருத்தம் இருக்கு பாருங்க, கமல், கர்ணன், கன்னிகா. கமலுங்கிற பேருக்கு பொருத்தமா இருக்கணும்னா உன் பேர்ல இருக்கிற கன்னிகாவை மாத்தணும். அதெல்லாம் என்னைக்கோ மாறி போச்சு சார், சும்மா பயமுத்தாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 45, 46, ஒரு 47 செகண்டுக்கு அப்புறம் இந்த முட்டையை இறக்கி வச்சிருங்க. முட்டையில தான் நிக்கிற கால கொடுமை. கன்னிகா, குளிச்சு எவ்வளவு நாள் இருக்கும்? நான் முந்தா நேத்து தான் குளிச்சேன். ஸ்மெல் வருதா? இல்ல, இது ஒரு மாதிரியான நல்ல வேர்வை வாசனை. பிடிச்சிருக்கா? அப்புறம் அப்படின்னா இனிமே நான் குளிக்கவே மாட்டேன்.